ஹாய், இது உங்கள் சிஜே. நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இருக்க போகுது. இதில் வந்து ஒன்று வந்து நார்மலான டெக்னிக்கல் இண்டிகேட்டர் தான். மிச்சம் 2 கம்யூனிட்டி ஸ்கிரிப்டில் இருக்கிற இண்டிகேட்டர் அப்படிங்கிறதுனால நீங்கள் ட்ரேடிங் வியூவில் தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து மொத்தம் நம்ம 3 இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து மொதல் இண்டிகேட்டர் வந்து ஒரு மேக்டி இண்டிகேட்டர் வந்து டெக்னிக்கல் சைடில் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓப்பன் பண்ணிங்கனாலே கிடைக்கும். மேக்டிங்கிறது வந்து மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜன் டைவர்ஜென்ஸ். ஸோ இதில் வந்து அதுக்கப்புறம் வந்து இதில் நீங்கள் செட்டிங்ஸ் மாற்றணும். இந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் முதல்ல மேக்டியும் சிக்னல் லைன் எடுத்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து வெறும் ஹிஸ்டோகிராம் தான் தேவைப்படும். அதுக்கப்புறம் இன்புட்டில் போய் ஃபாஸ்ட் லென்த் வந்து நீங்கள் 35 அப்படின்னும், அதே மாதிரி ஸ்லோ லென்த் வந்து 145 அப்படின்னும் நீங்கள் கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த இண்டிகேட்டர் வந்து வால்யூம் சப்போர்ட்டட் லீனியர் ரிக்ரெஷன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நீங்கள் கம்யூனிட்டி ஸ்கிரிப்டில் தான் கிடைக்கும். அதனால் உங்களோட ப்ரோக்கரேஜ் டெர்மினலில் இருக்காது. அதனால் தயவு செஞ்சு ட்ரேடிங் வியூவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதோட செட்டிங்ஸும் நம்ம மாற்றணும். இதோட செட்டிங்ஸ்க்கு போய் இந்த ஷார்ட் டேர்ம் லென்த் இருக்குல்ல, அந்த ஷார்ட் டேர்ம் லென்த்தை வந்து 23ன்னும், அதே மாதிரி லாங் டேர்ம் லென்த்தை வந்து 46 அப்படின்னும் நீங்கள் மாற்றிக்கலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற வகையில் ஒரு மெயின் இண்டிகேட்டர் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். அந்த இண்டிகேட்டர் பேர் வந்து மிஷின் லேர்னிங்கில் லொரிஞ்சியன் கிளாசிஃபிகேஷன் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது இடையில புந்ததுக்கு சாரி. இதே சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எண்ட் கார்டில் நான் அதை வைக்கிறேன். தேங்க்யூ. இது நத்திங் பட் இந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு ஏஐ மாதிரி. மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதுவே அதுக்கு தகுந்த மாதிரி ரீஜென்ரேட் பண்ணிக்கும். நியர்லி ஏஐ மாதிரி. இதோட நீங்கள் ப்ரோக்ராம் இதோட ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். பட் அது ரொம்ப டீட்டெயில்டாக போக வேணாம். இதுலேயும் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் அப்புறம் இந்த டேபிள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் இதையும் நம்ம மாற்றுறோம். இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி ஸ்டைல் கிளிக் பண்ணி ஸ்டைலில் வந்து லேபிள் அண்ட் டேபிள்ஸ் செக் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுக்குறோம். ஸோ இதுதான் செட்டப். ஸோ இதில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ எப்போவுமே ஒரு பை சிக்னல் வந்துச்சுன்னா மொதல் கன்ஃபார்ம் பண்ணுறது இது எல்லாமே க்ரீனில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த பை சிக்னல் பார்த்துட்டிங்க. இங்கே ஒரு பை சிக்னல் ஆகுது. பட் ஆனால் இந்த மேக்டியில் பை சிக்னல் வரல. அதே மாதிரி வால்யூம் ரிக்ரெஷன் ட்ரெண்ட்லேயும் வந்து உங்களுக்கு பை சிக்னல் வந்துருச்சு. பட் ஆனால் இது எல்லாத்துலேயுமே க்ரீன் வந்தால் மட்டும்தான் இது கன்ஃபார்மான சிக்னல். அது வரைக்கும் நீங்கள் போக வேண்டாம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இதுவும் ரெட்டு. பட் ஆனால் இங்கே வந்து மேக்டி கன்ஃபார்ம் ஆகலை. அதனால் இது எடுக்க வேண்டாம். ஸோ இந்த சிக்னல் பாருங்கள், இது ஒரு செல் சிக்னல். இந்த செல் சிக்னல் நீங்கள் எடுக்கணும். பிகாஸ் இது ரெட் கலர் சிக்னல் கொடுத்துருச்சு. அதே மாதிரி மேக்டிலையும் ரெட் சிக்னல் கொடுத்துருச்சு. அதே மாதிரி இந்த இண்டிகேட்டர் லீனியர் ரிக்ரெஷன் ட்ரெண்ட்லேயும் வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுத்துருச்சு. ஸோ ஆப்வியஸாக இந்த ட்ரெண்ட் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ நம்ம இங்கே ஒரு செல் ட்ரெண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த கேண்டில் எண்டில் நீங்கள் செல் ட்ரெண்ட் எடுக்கலாம். அந்த ஸ்விங் ஹையை வந்து நீங்கள் ஹையாக வச்சுக்கலாம். ஸ்விங் ஹையை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1:5 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரிக்டாக வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து ஒரு செல் சிக்னல். ஸோ பை சிக்னல் வந்து இது இல்லை. பிகாஸ் நம்மளுக்கு 2 இண்டிகேட்டர்லேயும் சிக்னல் காமிக்கல. இது ஒரு செல் சிக்னல் காமிக்குது. நம்ம இன்கேஸ் இங்கே எடுத்திருந்தோம்னா ஸ்டாப் லாஸ் செட் ஆகிருக்கும். ஸோ ஆப்வியஸாக எந்த ஸ்ட்ராட்டஜிலையுமே வந்து 100% நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியாது. பட் ஆனால் இது மேக்ஸிமம் டைம் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இது மேலே போயிருக்கு. பட் ஆனால் சிக்னல் கரெக்டான சிக்னல் இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு செல் சிக்னல் வந்திருக்கு. இந்த செல் சிக்னல் வந்து மேலே கீழே ரெண்டுமே வந்து நம்மளுக்கு செல்லுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஆப்வியஸாக வந்து நம்ம இந்த சிக்னல் எடுக்கலாம். அடுத்தது வந்து இந்த சிக்னல் பை சிக்னல் ஒழுங்காக வரல, செல் சிக்னல் ஒழுங்காக வரல. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக வரல. பிகாஸ் நம்மளுக்கு இங்கே வந்து ரெட் கலர் வந்துருச்சு. இந்த சிக்னல் ஒழுங்காக இல்லை. இந்த சிக்னல் பை 2 கண்டிஷன் கரெக்டாக வருது. ஸோ இதில் வந்து நம்ம லாங் பொசிஷன் எடுக்கலாம். ஆஸ் பர் த நம்ம ரூல் பேசிஸ் படி நம்ம அதோட ஸ்விங் லோ நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். 1.5 ரேஷியோ வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா ஆக்சுவலி இது ப்ராஃபிட் தான். பட் ஆனால் என்னென்னா அடுத்த நாள் வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகுது. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இது செல். பட் ஆனால் இது அந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்குமானா இல்லை. இது கன்ஃபார்ம் செல். இது எவ்வளோ பெரிய ட்ராப் ஆகுதுன்னு பாருங்கள்.
ஸோ இந்த மாரி இந்த இங்க பாருங்க. ஸோ இங்க ஒரு பை வருது. இது எல்லாத்துலயுமே பை கன்ஃபார்ம். ஸோ இது எவ்வளோ பெரிய ட்ரெண்ட் கேப்சர் ஆயிருக்குன்னு பாருங்க. இது வரைக்குமே. ஸோ நீங்க வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மெயின்டெயின் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லன்னா அடிஷனல் நீங்க வந்து பொசிஷன் ஆட் பண்ணிட்டே போகலாம் இந்த மாரி ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணும்போது. ஸோ ஆப்வியஸா இது சைட்வேஸ் மார்க்கெட்ல கொஞ்சம் ஹெக்டிக்கா தான் இருக்கும். கடுப்பா தான் இருக்கும். பட் ஆனா இது மேக்ஸிமம் சைட்வேஸ் ட்ரெண்ட்ல வந்து இந்த 2 இண்டிகேட்டரும் நம்மள கைவிடாது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆப்வியஸா நீங்க வந்து இத வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பேப்பர் ட்ரேட் பண்ணி நெறையா பாருங்க. ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பன்னா தான் எனக்கு கொஞ்சம் பூஸ்டிங்கா இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்காக. ஸோ தேங்க் யூ. சிஜே சைனிங் ஆஃப்.